விருகம்பாக்கம் தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக உள்ள ஏவிஎம் பிரபாகர் ராஜா அவர்கள் 2வது முறையாக தேர்தலில் போட்டியிட விருகம்பாக்கம் தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். இதுகுறித்து செய்தியாளரிடம் பேசிய அவர் தெரிவித்திருப்பதாவது: இந்த தொகுதியில் கடந்த 5 ஆண்டுகளாக எண்ணற்ற சேவைகளை செய்து வருகிறேன். என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் சம்பளத்தை தொகுதி மக்கள் பயன்பெறும் வகையில் செய்து வருகிறேன். ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, மகளிருக்கு தையல் இயந்திரம் போன்றவை வழங்கப்பட்டது. அதேபோல் மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அவர்களின் வாழ்வாதாரம் மேம்பட உதவித்தொகை வழங்கப்பட்டது. இந்த தொகுதியில் மழைநீர் வடிகால் கால்வாய் பல ஆண்டுகளாக அமைக்கப்படாமல் இருந்தது. கழிவுநீர் கால்வாய் அமைக்கப்பட்டது. இதுபோன்ற எண்ணற்ற திட்டங்களை விருகம்பாக்கம் தொகுதி மக்களுக்கு செய்துள்ளேன். இவையெல்லாம் எனக்கு பெருமையாக உள்ளது. மீண்டும் இந்த பகுதியில் மக்கள் தன்னை தேர்வு செய்வார்கள் என்று உறுதியளித்தார். இந்த வேட்புமனு தாக்கலின் போது கூட்டணி கட்சிகளை சார்ந்த காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, தேமுதிக, இஸ்லாமிய உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி கட்சிகள் சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.